ஹலோ கைஸ், இப்போ இனிமேல் என்ன பண்ண போறோம்னா லோக்கி கிராஃப்டோட பார்ட் 3 தான் யூஸ் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம போன பார்ட்டில் வந்து இந்த வீடு அப்படியே விட்டுட்டோம். ஸோ இந்த பார்ட்டில் வந்து வீடியோ கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணலாம். வீடை எனக்கு இந்த சைடு ஓகே. இந்த ஒரே ஒரு வாழை அப்புறம் ரூஃபு கைஸ், தட்ஸ் ஆல். இந்த வீடு முடிஞ்சுது. போனாடே ஓகே இருங்க. நெக்ஸ்டா ஸோ இப்போ அப்படியே அந்த சைடு வரா நச்சா அப்படியே இங்கே செகண்ட் ஃப்ளோரை போமா. ஸோ செகண்ட் ஃப்ளோர் வைக்கலான் இருக்கேன். இது சூப்பராக இருக்கு. இது எதுக்கு போட ஓகே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த இது இருக்கு பார்த்தீங்களா உட்டு ஸ்லாபாக மாற்ற போகிறேன். ஓகேங்களா உள்ளே போடாடி. ஸ்லாபாக மாற்றணும்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் ஸ்லாபு 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 ஸ்லாப் இங்கே வருதுங்களா. ஓக் ஸ்லாப் 18 ஸ்லாபு. ஓகே இருக்கு. ஸ்லாப்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே போய் ஓகே எங்கெல்லாம் இங்கே இருக்கட்டும். இது ஃபுல்லாக செகண்ட் ஃப்ளோர். ஜாலியாடா. ஸோ நான் போயிட்டு வுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வரேன். கேஸ் நீங்கள் இதை பாருங்க. ஸோ இங்கே பாருங்க பொட்டேட்டோ தான் சாப்பிட்றேன். ஒன்றாங்க கேஸ் இது பாய்சனஸ் பொட்டேட்டோன்னு நினைக்கிறேன். கேஸ் தெரியாமல் சாப்பிட்டுட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பாய்சன் ஆகிடுச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னு தெரில. ஓகேங்களா இல்லைங்க. ஸோ இப்போ வுட்டெல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டுருக்கேன். கேஸ் தெரியாமல் இதை ஃபஸ்ட்டு உடச்சி விட்டுட்டேன். நம்ம பண்ண காரியத்துக்கு நம்ம தான் கேஸ் பதில் சொல்லணும். எஸ் தெரியாமல் உடச்சி விட்டுட்டேன் கேஸ். ஓகேங்களா இப்போ இருங்க. இங்கே ஒன்று வச்சுட்டு இங்கே ஒன்று இது வச்சுட்டு உள்ளே இருக்கிறத நம்ம எடுத்து ஓகே இருங்க. ஓகே எடுத்தாச்சே. ஓகே ஆக்சுவலாக இந்த வுட்டு தான் நான் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். இருங்க ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிடுறேன். கைஸ் கொஞ்சம் கொஞ்சம் வுட்டுலாம் எடுத்து இருக்கேன். ஸோ இப்போ எதுக்கு வீட்டுக்குள்ள வந்தேன்னா ஒரு காரணம் இருங்க. ஃபஸ்ட்டு இந்த வுட் எல்லாத்தையும் பிளாங்க்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். 99+ பிளாங்க்ஸ் காமிக்குது கைஸ். எப்போலாம் இப்படிதான் வாங்கிது. ஆனால் வீடு கட்ட போது டக்கு டக்குன்னு பிளாங்க்ஸ் எல்லாம் காலி ஆயிடுது. என்ன பண்ணுறது. சீக்கிரம் 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 அட்ரா. இப்போ நம்மளுக்கு வந்து சில பல படிக்கட்டுகள் தேவை. 20 படிக்கட்டு போதும். ஸ்லாபு இப்போ நம்மளுக்கு தேவை. ஸ்லாபு 99+. எஸ் ஸ்லாபு 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 மற்ற எல்லாத்தையும் ஸ்லாபாக வைக்கணும். ஓகே 64 ஸ்லாபு இது போதும். நைட்டு வேற ஆயிடுச்சு. தூங்கலாம். தூங்கிட்டு காலையில் எழுந்துச்சு வெட்டுறாங்க. வீடியோ காலையில் எழுந்திரிச்சாச்சு. ஸோ எஸ் ஸோ அங்கே கொஞ்சம் இதுவாயிடுச்சு. அதுக்குள்ளே நைட்டே ஆயிடுச்சு கேஸ். இந்த மாதிரி ஸ்லீப்பர்லாம் சுற்றிட்டு இருக்குது. நான் வந்து தூங்கி எழுந்திரிச்சேன். இங்கே ஒரு ஸ்கில்ட்டனா இப்போ நீ சரி ஃபைட் இருக்க போதே அதெல்லாம் பார்க்க போறீங்க. இருங்க
எப்படியாவது அதை சாவடிக்கணும். கொஞ்சம் ஏறட்டும், ஹெல்த் ஏறட்டும் கைஸ், கொஞ்சம் ஹெல்த் மட்டும் கொஞ்சம் ஏறட்டும். இல்லை எனக்கு இன்னொன்று வழி தெரியும். போறா போறாடே, இதோட சேர் பண்ணி. ஸோ இங்கே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோமா? சாப்பிட்றேன். ஓகே இருங்க, சாப்பிட்ற மாதிரி தெரியல. இருங்க, பெட் இருக்கா எங்கள் சைட? சரி, இன்னொன்று இருக்கு பெட்டு வச்சு விடா பெட்டு விடா. வைக்க முடியல, இதெல்லாம் கடை வைக்க முடியும். இது வந்து வைக்க முடியல. Okay, yes, 3 one checked. Yay! Anda. South. Po. Guys, half HP guys. Half HP. RH ல கிங்க மாதிரி வந்துட்டோம்ல. நாங்கேஸ் நம்ம MGT தம்பி MGT நான் யாரு? நான் நிறைய பிரெட் சாப்பிட்றேன். என்னடா ஏற மாட்டேங்குது HP? சரி வைத்திக இவனால எல்லாம் போச்சு. திருப்பி அக்கேஷா டோரா. இது என்ன டர்ட்டுங்களா? ஆக்ஸுக்கு பதில் டர்ட். ஓ இப்போதான் எலும்பே கரெக்ட் பண்ணுறோம். சூப்பர். ஓகே கைஸ், இப்போ என்ன பண்ணணும்னா இங்கேருந்து மேலே போகிறதுக்கு ஒரு படிக்கட்டு கிரியேட் பண்ணுறது தான் நான் சொன்னேன். சரிங்களா? எப்படின்னா இங்கேருந்து அந்த slab. Where is the slab now? Okay guys, so இப்போ slab இப்படி எடுத்துட்டு வைடா. Okay. Yes guys, so எப்படியா வச்சாச்சே. அப்படியே இப்படி எடுத்துடலாம். கீழே போகும்போது
மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இருங்க இதை மட்டும் எடுத்து வைக்கணும். ஓகே தம்பி அப்படியே ஃப்ரீயாக மேலே போக முடியுதா? எஸ் கைஸ் டே உடச்சிடாதா. ஓகே சூப்பரு. எப்படியும் வந்து உங்களோட வீட்டில் வந்து கட்டியாக விட்டாச்சு. கீழே உடனே வந்து இப்போ வந்து உடனே கீழே கொடுக்குறோம். எதுக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கடன்னு நம்ம வீட்டுக்கு போயிட்டு டார்ச்சஸ் இந்த டார்ச் எல்லாத்தையும் அப்படியே எடுத்துக்கூட வந்து டார்ச் இதுக்கு பதிலாக வச்சுட்டு வந்து எதுக்கு இந்த டார்ச்லாம் எடுத்தோம்னா வைக்கிறதுக்கு தான் ஓகேங்களா, பிரகாசமாக இருக்கும். ஓகே சரிமே மாபெல்லாம் இங்கே ஸ்பான் ஆகாது. ஸோ அதுக்கு தான் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் டார்ச்சும் தேவை. ஸோ டார்ச் எடுத்துக்கலாம். இங்கே இருக்கிற டார்ச் எல்லாத்தையும் எடுத்துடலாம். இங்கே இருக்கிற டார்ச் எக்ஸ்ட்ரா 2 டார்ச் வச்சிருக்கேன். இந்த 2 டார்ச் எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளோட வீட்டில் போய் வச்சிடலாம். ரிட்டன் கூட சண்டை போடுறதே நான் இவ்வளோ பாடுபடுறேனே. வேறு ஏதாவது மாவு வந்துச்சுன்னா ஏதாவது மரியாதாங்க. டேய் பசுமாடே சீப்பே இப்படிதான் உள்ள இருக்கடா. கீழே அப்படியே போட. ஓகே இருங்க இதை உடச்சு விட்றேன். ஆக்ஸ் எங்க? ஆக்ஸு வா வச்சு விட ஆக்ஸே. எல்லாத்தையும் வச்சு விட. இப்போ அந்த இடத்துல அப்படியே பெட் லைட்டாச்சே தூங்கினேன். தூங்கி எழுந்திரிச்சா பெட்டு அந்த இடத்துல பறந்துக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங்லாம் இருந்துட்டு இருந்துச்சு. சும்மா தான் சொன்னேன். ஓகே இந்த பெட் அப்படியே எடுத்துடலாம். கைஸ் எல்லாருமே வந்து பெட்டில் தான் யூஸ் படுப்போம். ஆனால் இப்போ நான் வந்து தரையில் படுப்பேன். ஸோ எப்படி ப்ரோ ஆனால் ஒரு சின்ன ஒரு ட்ரிக்கு தான். ஏன்னா நீங்களும் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டீங்களா, இப்போ வந்து பெட்டு எடுத்துக்கணும். ப்ளேஸ் பண்ண முடியாது. என்ன பண்ணணும், கீழே இந்த மாதிரி ஒரு லேயர் போடணும். அதுக்கப்புறம் பெட்டை வச்சிட்டிங்களா, எஸ் தரையில் படுக்கிற மாதிரியே உங்களுக்கு வந்து பிளட் வந்து உருவாகிடும். பார்த்தீங்களா, உங்களுக்காக உங்களோட எம்ஜிபி வந்து இந்த மாதிரி தரையில் படுக்கிற மாதிரி உங்களுக்கு ஒன்று சொல்லி கொடுத்துருக்கேன். இதுக்காகவாது இந்த வீடியோக்கு வந்து நான் சொன்னேன், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே போயிட்டு இதை எடுத்து விட்ருங்க. பார்க்கறதுக்கு ஆல் தாங்க. ஸோ தரையில் படுக்கிற மாதிரி இனிமேல் நம்ம தமிழங்க தான் வந்து எப்பவுமே தரையில் தான் யூஸ் படுக்கணும். தரையில் படிக்கிற மாதிரி செட்டப் பண்ணிச்சு. ஓகே ஸோ இப்போ நெக்ஸ்ட் வேலை என்ன பண்ண போகிறோம்னா தரை கைஸ். எஸ் ஸோ தரை எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற டேட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இதான்ப்பா லாஸ்ட் டேட்டு. ஓகே பார்த்தீங்கன்னா எல்லா டேட்டையும் வந்து அழகாக டே கிளியர் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறா. ஓகே கைஸ் ஸோ அங்கே ஒரு டேட் இருக்கா. ஓ இங்கே தேவையில்லாமல் ஒன்று வச்சுட்டு இருங்க. ஐயோ ஓகே ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஸ்லாப் இருக்குல்ல, ஸோ இப்போ ஸ்லாப் எடுத்து இதுக்கு பதிலாக வச்சிடலாம். ஓகே இப்போ வந்து ஸ்லாபை வந்து இப்படி பண்ணணும். பசிக்குதான் இவனுக்கு வேற சாப்பிட போகல. ஓகே ஸ்லாபை வந்து இங்கே வந்து போட்டுடலாம். ஸோ பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும் கைஸ்.
நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இங்கெல்லாம் எந்த மாவும் ஸ்பான் ஆகாது. ஹாஃப் பிளாக்லலாம். ஸோ அதாலே இந்த மாதிரிலாம் சில பேர் பண்ணாங்க. சிக்கனமாக அவங்களுக்கு வந்து உட்டெல்லாம் வேஸ்ட் பண்ண கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பண்ணுங்க. இங்கே மட்டும் எஸ் தர முடிஞ்சது. இப்போ என்ன பண்ணணும்னா ஆக்ஸ் எடுத்து இது ஏன்டா வெட்டுற அப்படின்னு கேட்குறது எனக்கு. ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்லாப் தட்ஸ். இப்போ வந்து திருப்பி அந்த படிக்கட்டை வந்து எடுத்து வச்சிடலாம். மிச்சர்லாம் என்ன ப்ரோ பண்ண போற அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபியூச்சரில் எப்பயாவது இதெல்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா எடுத்துக்கலாம். அதுதான் இங்கே பார்த்தீங்களா தரையில் பண்ணுற மாதிரி பண்ணிட்டா. சரி ஓகே. இப்போ வந்து ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் இங்கே வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கேன். இப்பயே வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கேன். எப்படியோ வந்து வீடு கட்டியாச்சு. இது இந்த வீட்டுலாம் வேஸ்ட்டாக இருக்கா எல்லாம் மெயின் பண்ணேன். ஓகே. ஸோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இதெல்லாம் மெயின் பண்ணிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தரையில் படுத்து தூங்க போடுறத உங்களுக்கு காமிச்சா போடுறேங்க. ஸோ ஆஹா தரையில் படுத்து தூங்குறதே ஒரு சுகம் தானே. சரி ஓகே. அப்புறம் இன்னொன்று நான் சொல்லணும். என்னாவது அப்படின்னு கேட்டிங்கன்னா செஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து வந்து வச்சாச்சு. ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஸோ இப்போ அங்கே வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஐட்டம்ஸ் தான் யூஸ் இருக்குது. இப்போதைக்கு பழைய வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. இவானா இது ஓகே. ஸ்பின்னிங் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. இது இருக்குது, இது எடுத்துடலாம். இது இருக்குது, இதையும் எடுத்துடலாம். இது இருக்கு, இது உங்களுக்கு அப்படி மைண்ட் பண்ண வராதா. அந்த இங்கே ஒரு வுட் இருக்கா. அப்புறம் ப்ரூயிங் ஸ்டாண்ட் இருக்கு. ப்ரூயிங் ஸ்டாண்டே எடுத்தாச்சு. அதுக்கு நம்மளுக்கு ஒன்றும் ப்ரூயிங் ஸ்டாண்ட்லாம் தேவையில்லை. இருந்தாலும் எடுத்து போமே. ஏன்டா இப்படி ரெண்டா ஆகுற. சரி ஓகே. எனக்குலாம் ஆட தெரியலையா இல்லைதான் இதுதான் இப்படி ரெண்டா ஆகுதா. காப்பாத்துங்க. சரி எடுங்க. ஓகே ஓகே வந்தாச்சு. இப்போ வந்து கிராஃப்டிங் டேபிளை இங்கே வைத்து விடலாம். ஏன் இங்கே வைக்க முடியல எனக்கும் தெரியல. ஓகே. இப்போ வேற என்னன்னா கீழே ஒரு பெட்டு. எஸ் கீழே ஒரு பெட்டு போடுறேன். வெட்டா வெட்டு உள்ள போய் எடுத்துக்கோ. எல்லாம் வாடா பெட் எடுத்து போட்டு போட்டா பெட் போடுறா பெட்டு போடுறா பெட்டு போடுடா. கீழே பெட்டு மேலே தரகு திங்கல. ஓகே. இப்போ வந்து ஒரு பிக்காக்ஸ் எடுக்கணும்னு நினச்சேன். ப்ரூயிங் ஸ்டாண்டே வைக்கலையா. போடா 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 போடா. சரி ஓகே. பிக்காக்ஸு அப்புறம் ப்ரூயிங் ஸ்டாண்ட் எடுத்துக்கலாம். சரி ஓகே. இவ்வளோதான் போதும்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ. வீடு கட்டியாச்சு பார்த்துக்கோங்க. என்னடா ரூஃப் கட்டலையான்னு விட்டுருங்க. வீடு கட்டியாச்சு. ஸோ பாய்.